இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ட் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாம். ஓகே, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூட நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். என்னடா அப்படி பண்றீங்க? அட்வான்டேஜ் இதுக்கு எவ்வளோ காசு வேணாங்க? பொம்மைக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும். 50 ரூபா பொம்மை இருக்கும், எடுக்க வர 50 ரூபா. அது விளையாடுறதுக்கு கொடுக்க வரானா? வீடை குடி போகும்போது மாடுதனால அழைச்சிட்டு போவாங்க. மாட்டு பொம்மையும் அழைச்சிட்டு போலாம். ஆனா இவனுக்கு பொம்மையை அழைச்சிட்டு போறாங்க. அதுவும் வீட்டுல எப்படி அலோவ் பண்ணாங்க? சாணி இதெல்லாம் கோமியெல்லாம் வீட்டில் அந்த இது ஏதோ இது சாணி போடணும்பாங்க. உங்க லாஜிக் படி வந்தாலும் கண்ணு குட்டி எங்கடா? ஆமா, அது வேற இருக்கணும். அது எப்படி சார் எல்லாத்துக்கும் நீங்க சிரிக்கிறீங்க? வருதே அதையும் சேர்த்து அழைச்சிட்டு போனோம். ஆமா, அந்த இது ஏதோ கொடுப்பாங்க சாப்பிட்டதுக்கும் போல, அதனால இந்த மாதிரி பண்ணிச்சிருக்கானுங்க. சரி, அலோ பண்ணல, ஓகேடா. அதுக்குன்னு இப்படியாடா பண்ணுவீங்க? ஓ, என்னையா இது? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, சிட்டில வீடுகள் அதிகமாயிடுச்சு, மாடுகளை காணும். எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் இவனுக்கு தெரிஞ்சே மாட்டானுங்க. गाइस, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க கையில இந்த மாதிரி 5959 எழுதிட்டு தூங்குனீங்கன்னா அன்னைக்கு நைட் உங்க ஃபியூச்சர் என்னன்னு உங்க கனவுல தெரியும்னு. கனவுல தெரியுமா? இது ஸ்டார்டிங்ல நீ எழுதுவியே, உட்கார்ந்து எழுது. இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் இத நான் பார்க்கவே இல்ல. இதெல்லாம் நினைச்சது நடந்துச்சு, அதனால இதையும் ட்ரை பண்ணலாம்னு இத நான் பண்ணி பாப்போம். 5959 உங்க கையில எழுதிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா உங்க கனவுல ஃபியூச்சர் தெரியுமா? என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் தூங்குறதுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க, அதுக்கப்புறம் இத நான் ட்ரை பண்றேன். தூக்கம் வராதுங்க. அப்படி ஒரு வியாதி இருக்கா? கனவுங்கிறது நல்லா தூங்குறதுக்கு தானே வரும். எனக்கு அப்புறம் இதனால ட்ரை பண்ண முடியாதுங்க, சாரிங்க. யூஸ்லெஸ் சார். ஒருவேளை எனக்கு கனவுகள் வந்தா கூட சம்பந்தமே இல்லாம தான் வரும். கனவு என்ன லாஜிக்கோட? ஆமா, சொல்ல மாட்டேன். இப்ப பிக் பாஸ் என் கனவுல வந்துட்டு இருக்கு. எப்பவுமே எபிசோட் பார்த்துட்டு நைட் ஷூட் பண்ணிட்டு மார்னிங் வரைக்கும் தூங்குறதுக்கு காலையில ஒரு 10 மணி ஆயிடும். அப்ப தூங்கும் போதுதான் நான் ஏதோ பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற மாதிரி கனவுகள்லாம் வருது. ஒருவேளை அடுத்த வருஷம் போறா இருக்கும், ஏதோ ஃபியூச்சர் காட்டுது. இந்த காரணத்துக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன்னு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என் கனவுல வந்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பார்வதியும் திவாகர் என் கூடயே டிராவல் பண்ணுவாங்க போல. திவாகர் எப்படியே போயிட்டான், ஆனா பார்வதி கூடவே இருக்கும் போல. லாஸ்ட் வரை வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்வதி. இந்த கேரக்டர் எல்லாம் வாழ்க்கை பூரா நம்ம கூடவே வரும். நானும் சாதாரணமா பேச ஆரம்பிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், தொட்டால்ச்சி நீங்க செடி முன்னாடி நின்று உங்க எதிரி பேரை 3 தடவை சொல்லி அந்த செடியை பிடிங்க எரிஞ்சிட்டீங்கன்னா அந்த எதிரி அழிஞ்சே போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அழிஞ்சே போயிடுவானா? டிஜே பார்வதி, டிஜே பார்வதி. ஐயோ, தொட்டாச்சி செடி இல்லையடா. கண்டுபிடிச்சு அப்ப கூட பிக் பாஸ் விட்டு மைண்ட் போக மாட்டேங்குது. செடியை கண்டுபிடிக்கிற, இதை செஞ்சு பாக்குறடா. அந்த எதிரி அழிஞ்சே போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஏமாத்துது. இதை இவனுங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாலி கட்டினா குழந்தை பிறக்குங்கிறது, அப்புறம் முட்டிக்கிட்டா கொம்பு முளைக்குங்கிறது. இதெல்லாம் சின்ன வயசுல விளையாடுறதுடா. இதெல்லாம் நம்புவியா? நல்லா இருக்குல்ல? இந்த காக்கா கத்தன விருந்தாளி வருவாங்களா? ஆமா ஆமா சொல்லுவாங்க. அது கூட நம்பிக்கை இல்ல. இந்த தாழ்பாட்டுல சண்டை வரும். இந்த கால கவிழ்னா தருத்திரம் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அது நீங்க நல்லா கவிழ்னாலும் தருத்திரம் முடிச்ச மாதிரி. ஒத்தமைனா ரெட்டமைனா அதெல்லாம் விட்டுட்டீங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க. மூட நம்பிக்கைக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லாதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். அடுத்து வாய்க்கட்டு மந்திரம். எதிரி வாய் கட்டுறதுக்கு ஒரே நாள்ல வேலை செய்யும், உடனே வேலை செய்யும். எவனா இருந்தாலும் 5 நிமிஷத்துல கட்டிடலாம். இந்த மந்திரம் வந்து 25 முறை ஜெபம் பண்ணி எதிரி பேசிட்டு இருக்கும்போது கீழே வலது காலால இதுக்கு ஒரு யூடியூப் போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. மந்திரம் ஜெபம் பண்ணி கீழே பூமியை உதைச்சீங்கன்னா எதிரி வாய் கட்டிடும். இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி பேசுறதுக்கு முன்னாடி
இந்த மந்திரத்தை சொல்ல போறோம். இன்னைக்கு நான் செக் பண்ணடா இத கரெக்டா இருக்கான்னு. ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க? உனக்கு நான் என்ன ஆத்ரம் பண்ணேன்? என்ன ஆத்ரம் உனக்கு? இந்த வாய்க்கட்டு மந்திரத்தை நான் போடுறேன். எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த வாயெல்லாம் லைவ்ல கெட்டவே முடியாது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பா. நாங்க இன்னைக்கு பண்ண போறோம். ஒரு வாரம் கழிச்சு ரிசல்ட் எப்படி இருக்குங்க பார்க்கலாம். ஓம் தேரேறி திருவடி சுற்றி வருகின்ற சிவனார் ஆணை இவன் நாவடைக்கு நிற்கவே சுவாக. 25 தடவை சொல்லணுமா? ஓகே ஓகே ஓகே. சரி என்னவா மேனேஜர் ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணா இத பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தன் மேனேஜரையா? போட்டோ கிடைச்சா விட்டுறாதீங்க. போட்டோ ஏதோ ஒரு வகையில போட்டோ எடுத்துக்கோங்க. அட பாவிங்களா. போட்டோ விடுங்க. போட்டோ எடுத்து வச்சு அந்த போட்டோவை சுருட்டி பெருக்கல் குழி எடுக்கணும். தண்ணியை கண்ணு திறந்து ஓட்டைய உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த ஃபோட்டோ உள்ளே போட்டு தேங்காய் சீல் வச்சு அடைச்சிட்டு அந்த தேங்காயை கொண்டுட்டு போய் கருப்பு துணியில் கொண்டுட்டு போய் புளிய மரத்தில் கொண்டு கட்டிடு. அவன் கச்சிப்புன்னு உட்காந்துருக்கான். வெளியில வந்து கொழுப்பு புளியடா அவனுக்கு பண்ணிடலாங்க. எனக்கு யாரும் வேண்டாங்கடா. நெக்ஸ்ட் வீடியோ. ஆண்கள் மறந்தும் இந்த தவறை செய்யாதீர்கள். என்னடா இது? ரூபாய் நோட்டுகளை வந்து ஆண்கள் மேல் பாக்கெட்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான காரணம் என்ன? மேல் பாக்கெட்டே வேண்டாம்னு சொல்றோம். அது பாக்கெட்டே அது ஒரு வாஸ்துக்கு தொடர்பான விஷயம். அது வந்து எங்களோட கான்செப்ட்ல அந்த மேல் பாக்கெட் இருக்கு. அதுல நிறைய வந்து பாருங்க சின்ன சின்ன பாக்கெட் சைஸ் நோட் புக் எல்லாம் வச்சு நிறைய வெயிட் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல எல்லாம் வடமேற்கு பிரச்சனை இருக்கும். பாக்கெட்ல பணம் வைக்கிறதுங்கிறத விட பாக்கெட்டே இருக்கக்கூடாதான். நானும் அப்படிதான் நண்பர்களே, பாக்கெட்டே வச்சுக்கல. பாக்கெட்ல சில்லற கூட இல்லடா, பாக்கெட்டே இல்ல. நீங்க லக்கி பாஸ்கர் படம் பாத்தீங்கன்னா அதுல ஹீரோ வந்து பாக்கெட் கிழிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் அவன் கையில பணம் சேரும், பெரிய பணக்காரனாவான். இதெல்லாமே நடக்கும். இத வந்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த போய் ரீச் ஆகும். விஜயும் பாக்கெட்ல தான் இருக்காரு. இப்ப பாக்கெட் இல்லாம இருங்க. முடிஞ்சா என்ன மாதிரி பாக்கெட் இல்லாத ட்ரெஸ் வாங்கிங்க. ஒருவேளை உங்க ட்ரெஸ்ல பாக்கெட் இருந்தா கூட பாக்கெட் கிழிச்சிருங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. வீட்டில் தையல் செய்தால் கணவரின் இழப்பு நிச்சயம். இந்த அளவுக்கு பேசுறானுங்க. இழப்பு வரைக்கும் போயிட்டானுங்க. இப்ப இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, நான் மக்களுக்கு வீட்டுல அறிமுகமானது பெண்களும் குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கணும் என்றதுல இருந்து மக்கள் தையல் விஷயம் கேட்டதா நீ அதே போல பொருளாதாரத்துல அதிக முன்னேற்றம் அடையணும்ன்ற நிலையில நான் மக்கள் கிட்ட அறிமுகமான, அதுல குறிப்பா பெண்கள் கிட்ட அறிமுகமான. அப்ப இந்த இடத்துல ஒரு பெண் இந்த தையல் கலையை தவறாக வீட்டுல வச்சுக்கிறதன் மூலம் அவ வீட்டுல 8ஆம் பாவத்தை ஆட்டோமேட்டிக்கலி செயல்படுத்துறா. அவளை விட ஒரு டவுனான மனநிலை வேற எதுவுமே இல்லை. வைராகியம் மட்டும்தான் இருக்கும், ஆனா வாழ்க்கை இருக்காது. வைராகியத்தை வச்சுக்கலாமே தவிர வாழ்க்கை இருக்காது. அந்த கணவனை தன் வைராகியத்தால விலகி இருப்பாளே தவிர கணவனோடு சேர்ந்து வாழணும்னு அவளால அக்செப்டடே பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தையல் மிஷின் நீங்க வச்சுக்கோங்க, தொழிலா கத்துக்கோங்க. அத வீட்டுல எங்களால முடியாதுங்கய்யா, 200 ரூபாய் 300 ரூபாய் எங்களுக்கு வீட்டுல போட்டாதான் கிடைக்கும், அந்த அளவுக்கு எனக்கு கடை பார்க்க முடியல, நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல கணவருடைய இழப்புக்கு தயாராகிக்கோங்க. இழப்புன்னா எந்த வகை இழப்பு? பிரிவு. நிறைய பெண்கள் வீட்லயே தையல் மிஷினை வச்சு தச்சு கொடுத்துக்கிட்டு அவங்களோட தொழிலை பார்த்துக்கிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு கணவரோட சந்தோஷமா தான் இருக்காங்க. இவன் என்ன கிறுக்குத்தனமா பேசிட்டு வச்சு தையல் தொழில் செய்யக்கூடாதான். யாரா நீ? உனக்கு கணவரே குடும்பத்துக்கு நீங்க தேவையே இல்ல, நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். அப்படி நிறைய பெண்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இவன் என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். இந்த தையல் மிஷின் நீங்க வச்சுக்கோங்க, தொழிலா கத்துக்கோங்க, ஆனா தனி கடையா வச்சுக்கோங்க. கடை வச்சு பண்ண முடியலங்கிறதுனால வீட்டுல வச்சு பண்றாங்க. நீ அதையே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்னடா பண்றது? ஸ்டார்டிங்ல வீட்டுல வச்சு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெவலப் கடை போட்டு பண்ணுவாங்க. அது அவங்களோட விருப்பம் தான். நீ என்னடா ஸ்டார்டிங்ல முட்டுக்கட்டை போடுற? ஒரு வேலை ஆவறதுக்குன்னா யாரும் வர மாட்டீங்க, தடுக்கிறதுக்குன்னா மட்டும் கரெக்டா வந்துருவீங்கன்னு நல்லா தெரியும். நண்பர்களே, இவன் தான் இங்க தையல் மிஷினால பாதிக்கப்பட்டிருக்கான். இங்க வந்து பேசிட்டு இருக்கான். அப்படி மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா?
நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நீங்க வந்து இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது, கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், அதனால இந்த வீட்டை மாத்திட்டு நீங்க வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. பிச்சை எடுப்பாங்க. அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இவன் பேச்சை கேட்டு போய் நாசமா போயிருக்காங்க. இது மாதிரி இவனுங்க பேச்சை கேட்டு நாசமா போன நிறைய குடும்பங்கள் நானும் பார்த்திருக்கேன். அதனால இவனுங்க மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்களுக்கு இந்த டவுட் வருது இல்ல, எனக்கும் வந்தது. நான் சொல்லட்டா ஏன்னு? நோ பாபா நோ, ஐ வில் டெல். ஐயோ நான் சொல்லுவேன், நான் இதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இதோ பாருங்க. இப்போ தையல் மிஷின் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால என்ன விளைவுகள் ஏற்படும்? ஆமா, தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் சனிமொழியில வச்சீங்கன்னா கர்ப்பம் களையும். சனிமொழியில வச்சா அப்புறம் வந்து தேவையில்லாம சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும். வீட்டுல பணம் நிக்காது, பணப்பற்றாக்குறை அதிகமா இருக்கும். இதெல்லாம் அங்கே உள்ள பிரச்சனைகள். அதே மாதிரி பிள்ளைங்க அவங்களுக்குள்ள வம்பு வழக்கு வரும். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வந்து முறையாக கல்வியில் பிரச்சனை ஏற்பட்டு ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி எது உகந்ததா இல்லையோ அதெல்லாம் நடக்கும். ஏன்டா இவங்கெல்லாம் தையல் மிஷின் மாதிரியே குறியா இருக்காங்க. எங்க வீட்டு தையல் மிஷினே இல்ல, நான் படிக்கவே மாட்டேனே. அதுக்கு முன்னாடி சொன்னா கூட பரவாயில்ல போல, இவன் கர்ப்பங்காலை வரைக்கும் போயிட்டான். தையல் மிஷின் மேல ஏன்டா அடிச்சு விடுறீங்க? குறைஞ்சபட்ச வருமானத்துக்காக தான் அவங்க வீட்டுல வச்சு பண்ணிட்டாங்க. ஏதாவது இது பேசி வச்சுப்பாங்க. தலை வலிக்குது சார், ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. இல்லை என்ன சார் பாவம் பண்ண? நீங்க ஜோசியம் பார்க்க போனீங்கன்னா வச்சுக்கோங்க, அவன் ஒரு 10 காரணம் சொல்லுவான். உங்க வாழ்க்கையில இப்படி நடக்குதா, இப்படி நடக்குதா, இப்படி இருக்கா, நீங்க நினைச்சது எதுவும் நடக்கலையா, உங்க தொழில லாஸ் ஆயிட்டு இருக்கா, மனசுல நிம்மதியே இல்லையா, கடன் பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா. மோரையை பார்த்தாலே அந்த 10 விஷயமும் நல்லா தெரியும். மோரையை பார்த்தாலே அவங்க எத்தனை மோரையை பார்த்திருப்பான். அதை அடிச்சு விடுவோம் ஒரு 10 காரணம். அதுல ஏதாவது ஒரு 2-3 நமக்கு வந்து ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா சாமி, ஆமா சாமி, நீங்க சொல்றது கரெக்டா தான் சாமி இருக்கு. அங்கதான் நம்ம வலையில போய் மாட்டிப்போம், நம்மள கப்சிப்பு முடிச்சிருவான். அவன் சொல்ற எல்லாமே பொதுவா மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை தான். உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லாம எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. தீர்வு அவன் சொல்றதுனால எதுவும் மாற போறது கிடையாது. நாம லைஃப்ல என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை நோக்கிதான் நம்ம லைஃப் போவோம். ஆனா அவன் சொன்னதுனால இதெல்லாம் நடக்குது, அவன் சொல்றது கேட்டதுனால இப்படி நடக்குது அப்படின்னு நாமளும் நினைச்சுப்போம். மத்தபடி ஒரு முயலும் கிடையாது. வைக்க கூடாத பொருள் இதாண்டா தேவை. பீரோல முதல்ல வைக்க கூடாத பொருட்கள் கண்டிப்பாக முதல் நம்ம வைக்க கூடாதது உள்ளாடைகள் வைக்க கூடாது பீரோல. அப்புறம் எங்க வைப்பாங்க? போடவே கூடாது. அவர்களுடைய உள்ளாடைகளை அதை பீரோல வைக்க கூடாது. எப்பவுமே பீரோக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா உயர்ந்த ரகமான பொருட்கள் தான் இருக்கணும். அதுல அதுக்காக வைரம் வைடூரியம் சொல்ல வரல, மரியாதைக்குரிய பொருள்னு வச்சிருப்போம்ல, அந்த மரியாதைக்குரிய பொருள் தான் அது உள்ள வைக்கணும். அப்படிதான் கணக்கு. இதெல்லாம் வைக்க கூடாதுன்னா அப்புறம் எதுக்குடா பீரோ இருக்கு? இப்ப முக்கியம் இல்ல, உள்ளாடைகள் வைக்க கூடாதா? என்னடா இது? உள்ளாடைகள் எங்க வைப்பாங்க? சரி விடுங்க, அதெல்லாம் போறமா யோசிக்கிறது. சரியான ஜோக்குனே. நாம ஏன் அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு? எனக்கு கவலை கிடையாது. இப்படி உள்ளாடைகளை போறோம் யாரா இருந்தீங்கன்னா யாரும் பீரோ வைக்காதீங்க. வச்சீங்கன்னா பணம் சேராது. முன்னோக்கி போற எல்லாம் மட்டும் கொட்டுது போவாங்க. பின்னோக்கி அதெல்லாம் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் வீடியோ. ஓஹோ, நடக்க போறாரு. காலில் அடிச்சிருந்தா கூட நடக்கலாம். சரி, எப்படி சிரிப்பே வரல அவங்க எல்லாம்? பழகிருக்கோம். ஒரு ஆச்சரியம் கூட படல. ஒரு வீல் சேர்ல வந்தவரை நடக்கவே வச்சுட்டாரு. ஏன் நடந்தே வர வேண்டியது? கடவுளே, உங்களோட மகிமையோ மகிமைதான். அப்படியேமா அப்படி சும்மா அப்படி சில்லு சில்லு சில்லுன்னு வரான் மேடம். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நடக்க முடியாம வரவங்கள நடக்க வைப்பாரு, அதுவும் இன்ஸ்டன்டா. ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி, ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. தெரியலையே, இவங்களும் அதேதான் போல, நடக்க முடியாது போல. வைப்ரேஷன் போல இருக்கு. ஒரு செல்லு வைப்ரேட்ல கிடக்கும், ஆஃப் பண்ணி விடுங்க. அதான் துடிக்கிறாரு. பாருங்க, ஸ்டிக்கோட வந்தவர் ஸ்டிக்கே இல்லாம போயிட்டு இருக்காரு. சூப்பர்னே. எப்படி உங்களால முடியும்? ஏன் திருடிடுவாங்களா? எப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க உங்களுக்கு.
இவரு அதே தானே அதே வீல் சேரா? நல்லா நடிக்கிறாருயா. என்னங்கடா இது ஸ்டைலா நடக்குது பத்தியா? எப்பா நல்லா நடக்கிறாருங்க. இந்த மாதிரி மகிமைகள் எல்லாம் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்களாலதான் பண்ணவே முடியும். இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. இப்ப காலம் 10 நிமிஷத்துல எரிஞ்சு நடக்க வச்சிருவாரு. இதெல்லாம் டாக்டரால கூட முடியாதுடா. நீங்க டாக்டர் இல்ல 5 வருஷம் என்ன வச்சீங்க? போங்கடா. இவங்க பண்றதா பார்த்து டாக்டர்ஸே சூசைட் பண்ணுவாங்க போல. இதே வேலையதான் வச்சுட்டு திரியிறாரா? எப்படி நடக்கிறான் பாருங்க. கியூல வராங்க. எவ்வளவு பெரிய கியூ பாருங்களா. பின்னாடி அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். சூப்பர். ஆனா அதான் சொல்றேன்ல, மற்ற இதுல அந்த பாஸ்டர் இந்த மாதிரி எல்லா இதுலயுமே இருக்காங்க. இங்க இந்த ஜோசியம் பார்க்கறதுன்னு போட்டு சாவடிப்பாங்க. அது யார் சொல்லி ஒண்ணுமே தான். தையல் மிஷின் வச்சா, ஏன்னா நானே பார்த்துருக்கேன், தையல் மிஷின் வச்சிருக்கோம் நல்லா தான் இருக்காங்க. இவங்களா கிளப்பி விடுறாங்க. அவங்களே அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு இன்னும் சாகணும். அதே மாதிரி இந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் கெடுதல், உங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் அப்படின்றாங்க. அங்கே அந்த விட்டுட்டு போனாதான் இன்னும் மோசமாயிருவாங்க. பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்குலாம் ஆகும். அதான் இவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தது வராதெல்லாம் சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, அம்பானியாவாயிட்டான், அவன் ஜோசியக்காரனா தானே இருக்கான். முதல்ல நீ ஜோசியக்காரத்துல இருந்து எதையாவது உருப்பிடுறா, அதுக்கப்புறம் நீ ஜோசிய சொல்ற. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா, பண்றான். அவன் வாயிட்டே வர சொல்லுவான். அவன் கூட இருக்கவனே வாயை கட்டுறான்னு அவன் வாயதான் கட்டிட்டு இருப்பான் உட்காந்து. எல்லாம் ஓகே தான். இந்த பீரோக்குள்ள வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கு தான் நம்ம பீரோவே வாங்குறோம். அதான் சொல்றேன், இதையும் வைக்க கூடாதுதான். இவனை ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பீரோ, இந்த மிஷின், இந்த டெய்லரிங் மிஷின்லாம் இவனை ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரியும், இவங்களுக்கு தான் அதை பத்தி தெரிகிற மாதிரியும் என்னென்ன விட்டுறானுங்க. அவன் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லா அங்கதான் பீரோல தான் வச்சிருப்பான். அடிச்சு விடுறான். சொல்றது உண்மையா பொய்யா இல்ல நம்மலாம் அவங்கள்ட்ட போகணுன்றதுக்காக இவ்வளவு சொல்றாங்க. இந்த மாதிரி போறவங்க போயிட்டு தானே இருக்காங்க, நம்புறவங்க நம்பிட்டு தானே இருக்காங்க, ஏமாந்துறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரிதான் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல, இவன் ஜோசியக்காரன் நம்பி இப்படி போறாங்களா, இதே மாதிரி என்ன படிச்சவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த போன்ல ஸ்கேமான இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி ஏமாறுறாங்கள, அதேதான் இது. இது வேற வகைனா அது வேற வகைதான். ஏமாந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளவுதான். ஏமாத்திட்டு இது நூதன முறையில ஏமாத்துறாங்க. இவங்க சாமி முறையில ஏமாத்துறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்